Hello friends, welcome back to Cracking Cubes. நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு 3x3 pyramid பசில் இல்லாட்டி pyraminx பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம 2x2 pyraminxை ரெண்டே ஸ்டெப் ஃபார்முலா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம 3x3 கியூபை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துலாம். ஸோ 2x2 கியூப் கூட இது வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது 2 ஸ்டெப்பில் தான் சால்வ் பண்ணோம். பட் இந்த 2 ஸ்டெப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் அதே சேம் டைம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் மாறும். சப்போஸ் இந்த மாதிரி கியூப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வரும்போது இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை நம்ம பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த கியூப் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை விட ரொம்ப ஈஸியான கியூப் இது தான். ஸோ ரூபிக்ஸ் கியூப்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான கியூப் அப்படின்னு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கியூபை தான் 3x3 pyramid கியூபை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கியூபுக்கு ஃபார்முலாவே கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபார்முலா இல்லாமல் ஜஸ்ட் சின்ன பசங்கள்கிட்ட கொடுத்தா கூட இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கியூப்பில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஓகே, இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கியூப்பில் 52 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாம், இதில் 52 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஒரு சைடு ஃபேஸில் மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 9 இருக்கா? ஸோ இது வந்து கியூப் வந்து டோட்டலாக 4 சைட்ஸ் இருக்குது. 1 2 3 அண்ட் கீழே பாட்டம் 4 டோட்டலாக 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சைடு 9 ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 9 × 4 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 36 ட்ரையாங்கிள் இதிலே வந்துடுது. அண்ட் இப்போ இதில் வந்து இந்த 3 பீஸையும் சேர்த்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. இந்த நடு பீஸையும் வச்சுட்டு இந்த 3 பீஸ் இப்படி ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சைடுக்கு 3 ட்ரையாங்கிள் வரும். ஸோ அதே மாதிரி 3 × 4 டோட்டலாக 4 சைட்ஸுக்கு கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு 12 வரும். அண்ட் இது வந்து பெரிய ட்ரையாங்கிள். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரையாங்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா டோட்டலாக 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். 36 + 12 + 4 ஸோ டோட்டலாக உங்களுக்கு 52 ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். 52 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது. இது அவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இது ரொம்ப ஈஸியான கியூப். இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கியூப்பில் ரொட்டேஷன்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்னரில் இருக்கிறதுலாம் டிப்பு. ஓகேவா? டிப்பில் மொத்தமாக 3 கலர் இருக்கும். ஒவ்வொரு சைட்லையும் உங்களுக்கு 3 கலர் கொடுத்துருப்பாங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள். டிப் பீஸ் வந்து 3 பீஸ். ஸோ இதில் வந்து டிப் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம பார்க்கும்போது டிப் பீஸில் 3 கலர் இருக்குது. ஆனால் இதை நம்ம டர்ன் பண்ண முடியாது. இந்த பீஸ் நம்மளுக்கு டர்ன் ஆகாது. டோட்டலாக இந்த கியூபோட தான் டர்ன் ஆகும் இல்லையா? பட் இப்போ இந்த பீஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிப்பு டர்ன் ஆகும். ஓகே, ஸோ அதனால் டிப்பு டர்ன் ஆகிறதுனால இது ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். 3 சைடும் ட்ரிப் வந்து நம்ம எல்லா சைடும் டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் சென்டர் பீஸை சொல்லுவாங்க. இந்த 3 சென்டர். ஓகேவா? இந்த 3 சென்டர், அதாவது கார்னரையும் இல்லாமல் எட்ஜ்லேயும் இல்லாமல் இருக்கிறது நடுவில் 3 சென்டர். ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் 3 சென்டர்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இது ரெண்டும் ஹெச் பீசஸ். ஓகேவா? இது ரெண்டும் ஹெச் பீசஸ்ஸு. இது ஒரு எட்ஜ், இது ஒரு எட்ஜ். ஸோ டோட்டலாக இதுதான் கியூப்பில் இருக்க பீசஸோட கவுண்ட். ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் பெருசாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாக கழிச்சிட்டேன் இல்லை நீங்கள் ஃபுல்லாக கழிச்சிட்டாங்க இதை சேருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளால் இந்த பீஸ் இது ஈஸியாக சேர்த்துடலாம். அண்ட் இதோட ஜாயின் பண்ணி இந்த பீஸையும் சேர்த்துடலாம். அதாவது டிப்போட இந்த ஹெச்பிஸையும் நம்ம, அதாவது மிடில் பீஸ் சொல்லுவாங்க, சென்டர் பீஸ், இந்த 3 சென்டர் பீஸும் இந்த மாதிரி நம்ம அதோட பேரில் சேர்த்துலாம். ஸோ பேலன்ஸ் சேர்க்க வேண்டியது இந்த 2 பேர் தான். இந்த 3 சேர்த்து வரும். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணோன்னா இந்த 3 சேர்த்து வரும். ஸோ இந்த கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணோன்னே இந்த 3 பீஸை மட்டும்தான் நம்ம சேர்க்குற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் என்னன்றது நம்ம இப்போ பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் முதல் ஸ்டெப் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஹெச்எஸ் பீஸுக்கு நேராக இந்த டிப் பீஸை சேர்க்கணும். ஓகேவா? ஸோ ஒன் சைடு நீங்கள் சேர்த்துட்டிங்கனாலே மீதி சைடு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். ஸோ இந்த ஹெச்எஸ் பீஸுக்கு நேராக இந்த டிப் பீஸை சேர்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூ இருக்கா? ஸோ இப்போ நான் ப்ளூவை வந்து இப்படி சேர்க்குறேன். இதுக்கு நேராக இந்த டிப்பை மட்டும் நீங்கள் டர்ன் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இதுக்கு நேராக இந்த ப்ளூவை சேர்ப்போம். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளூ இல்லை, பட் இருந்தாலும் டாப் பேஸில் ப்ளூ இருக்கான்னு பார்ப்போம். ஸோ டாப் பேஸில் ப்ளூ இல்லை. அப்போது இந்த ஹெச்பிஸ் வந்து இந்த சைடு வராது, வேறு சைடு தான் வரும். ஸோ அப்போ என்ன சைடு வரும்? இங்கே நடுவில் க்ரீன் இருக்கா? ஸோ இங்கேயும் க்ரீன் வர மாதிரி சேர்த்து பாருங்கள். இந்த 2 சைடும் க்ரீன் வர மாதிரி ரொட்டேட் பண்ணோன்னா
ஜஸ்ட் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ க்ரீனும் இல்லை, ஸோ ரெட்டு பீஸ் தான். ஸோ ஏன்னா க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது, பட் இந்த சைடு க்ரீனே வரல. ஓகே, பட் ரெட்டு இருக்குது. ஸோ ரெட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள், ரெட்டு வருது. ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுங்கள், ரெட்டு வருது. ஸோ இந்த 3 எட்ஜும் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதோட டிப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிப்பை வந்து சேர்த்து வச்சுக்கலாம். இது டாப்லேயும் நீங்கள் ஒரு டிப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 எட்ஜும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம சேர்க்கணும். அதுக்கு நேராக இந்த டிப்பை வந்து சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்தந்த எட்ஜு கரெக்டாக ஜாயின் ஆகிடும். பாருங்கள், நம்ம சேர்த்துனமோ இந்த ஒரு கலர் தான், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா கலரும் சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த பாட்டம் பேஸ் நமக்கு சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கலர் நீங்கள் பிரைட்டான கலர் ஃபிக்ஸ் பண்ணிங்க, இல்லாட்டி உங்களுக்கு எதுக்கு பிடிச்ச கலர் அதை ஃபிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெட் லேயரை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ரெட் லேயரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன கலர் வரும் பாருங்கள். ஓகே, நான் கியூப் பிரமிட் கியூப் இப்படி வச்சுருக்கேன், பெரமிக்ஸ் கியூபை. இப்போ இந்த சைடில் இருந்து நம்மளுக்கு இங்கே என்ன கலர் வரணும்? ரெட்டு எல்லோவும் வரணும். ஸோ ரெட்டு எல்லோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பீஸ் இங்கே இருக்கா? ஸோ இது வந்து யூ சொல்லுவாங்க, அப் சைட் சொல்லுவாங்க. ஸோ என்னடா அப்பு டவுன்லாம் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக சொல்கிறேன். ஃபார்முலாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த யூ சைடு இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் டர்ன் பண்ணி பார்த்தீங்கனாலே ரெட் அண்ட் எல்லோ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ரெட் அண்ட் எல்லோ இங்கே வந்தால் கரெக்டாக இதில் ஜாயின் ஆகிடுமா? ஸோ இப்போ இது ஜாயின் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ ஆனால் இதை நம்ம டேரெக்டாக இப்படி கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தோன்னா இந்த ஹெச் பீஸ் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம மேலே கொண்டு வரணும். ஸோ மேலே கொண்டு வந்துட்டு இதை இங்கே ஜாயின் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இது நம்மளுக்கு நேராக இருக்குது, இது இங்கே வரும்னு தெரியும், இதை மறைச்சிருங்க. ஆப்போசிட்டில் மறைச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கலர் இங்கே மேலே கொண்டு வாங்க. ஓகே, ஸோ இந்த மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ரெட் அண்ட் எல்லோ இங்கே வந்தால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை ஹைட் பண்ணுறேன். 3x3 கியூபில் நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மெத்தட் தான். இப்போ இதை ஹைட் பண்ணுறேன், மறைச்சிட்டு இதை மேலே கொண்டு வரேன். ஸோ இந்த இடத்துல மறுபடியும் மறைச்சதை சேர்க்குறேன், சேர்த்துட்டு இது மறுபடியும் கீழே கொண்டு போயிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், எல்லோ லைனும் ரெட் லைனும் கரெக்டாக பேர் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் சேர்க்கலாம். ஸோ ஒரு சைட் பேர் சேர்த்தது லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த சைடு சேர்க்கலாம். இந்த ஹெச் பீஸை நம்ம சேர்க்கணும். இது பாருங்கள், க்ரீன் அண்ட் ரெட் வரணும். ஸோ க்ரீன் அண்ட் ரெட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், டாப்பை மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இந்த பீஸ் இங்கே இருக்குது, ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம டேரக்ட் இப்படி கொண்டு வர முடியாது, தலைகீழ இருக்கும். ஸோ ரெட் இங்கே வரணும், க்ரீன் இங்கே போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு வாட்டி லெஃப்ட் சைடில் வச்சு பாருங்கள். இப்போ இப்படி வச்சு பாருங்கள், கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதா? ஸோ மறுபடியும் முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்பு தான். ஸோ இந்த ரெட் அண்ட் க்ரீன் இங்கே வரணும், பட் இது வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மறைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்த நான் மறுபடியும் மேலே கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ மறைச்சி வச்சதை ஃபில் பண்ணுறேன், மறுபடியும் இதை கீழே இறக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது க்ரீனும் சேர்ந்துருச்சு, ரெட்டும் சேர்ந்துருச்சு, எல்லோ லைன் அப்படியே தான் இருக்குது, மிக்ஸ் ஆகலை. இப்போ லாஸ்ட் பீஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரெட் அண்ட் ப்ளூ வரணும். ஸோ ரெட் அண்ட் ப்ளூ பீஸ் இங்கே இருக்குது, இந்த பீஸ் தான் இங்கே வரணும். ஸோ இந்த பீஸ் இங்கே வரணும் அப்படின்னா இப்படி தான் வரும், கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பீஸ் இங்கே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், மறுபடியும் அதே மாதிரி மறைச்சி வச்சுட்டு இதை மேலே கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இப்போ ரெட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த முதல் லேயரும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரைட் சைடில் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்ததுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா போட்டு பண்ணிட்டோம். இப்போ ரைட் சைடில் வந்து என்ன பண்ணலான்றதை சொல்லிடுறேன். இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள், எல்லோ அண்ட் ரெட் இங்கே இருக்குது. ஸோ இந்த எல்லோ அண்ட் ரெட் நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா தலையில் வந்துடும் இல்லையா? ஸோ இது ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இப்படி வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்தோன்னா இது கரெக்டான பொசிஷனில் இருக்குது, ரெட்டு எல்லாம் கரெக்டாக ஜாயின் ஆகுது. அப்போது இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அதே ஃபார்முலா அதே மெத்தட் தான், மறைச்சி வச்சு மறுபடியும் சேர்க்கணும். ஸோ இது எப்படி மறைச்சி வைக்கலாம், இப்போது இதை பேக் சைடில் மறைச்சி வச்சுக்கணும். ஓகேவா? மறைச்சி வச்சுட்டு இப்போ இந்த சைடு மேலே ஏற்றணும். முன்னாடி என்ன பண்ணோம், இங்கே இருந்த பீஸை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு இங்கே இருக்கிறத மேலே கொண்டு வந்தோம், இப்படி கொண்டு வந்தோம். பட் இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்க பீஸை இதுக்கு பின்னாடி மறைச்சி வச்சுட்டு இங்கே இருக்க பீஸை இதை மேலே கொண்டு வரோம். ஓகேவா? கொண்டு வந்து மறுபடியும் மறைச்சி வச்சதை ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறக்கணும். ஸோ ரெட் ஃபேஸ் அப்படி வரும். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ரைட் சைடில் வந்தது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா முன்னாடி சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் லேயர் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஒன்றுமே ஃபார்முலாஸே இல்லை, ஜஸ்ட் நம்ம டர்ன் பண்ணுற மெத்தடு மட்டும்தான். ஓகேவா? ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் டாப் லேயரில் உங்களுக்கு இங்கே இருக்க கலர் தான் இங்கே கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம 2 கலர் சேர்த்துட்டோம், க்ரீனு இந்த ஹெச்பிஸை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேர்க்கணும். ஸோ இல்லை நீங்கள் ப்ளூ வச்சுருக்கீங்கன்னா ப்ளூ வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ ப்ளூ வச்சுருக்கேன். ஸோ டாப் எடுத்துட்டோம்னா இங்கேயும் ப்ளூ வரணும். ஸோ இந்த பீஸ் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகேவா? இது செட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த டிப் பீஸையும் கரெக்டாக சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா சைடும் இந்த எட்ஜஸும் டிப்பும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா?
இப்போ இந்த 2 கலர் தான் நம்ம சேர்க்கணும். ஸோ இந்த 2 கலருக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டெப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ இந்த 2 கலரை சேர்க்கறதுக்கு என்ன ஸ்டெப் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கும் நீங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இது வந்து ரொம்ப பேசிக்கான ரொட்டேஷன்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் இது இங்கே வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ எப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளோட ஸ்டெப் வைஸ் அப்படின்னா இப்போ இங்கே என்ன கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது. இதே க்ரீன் கலர் நம்ம இந்த சைடும் கொண்டு வரணும். ஸோ அதுதான் நம்ம ஸ்டெப். ஸோ இது வந்து நம்ம கலர் இங்கே ப்ளூக்கு பதிலாக ப்ளூ வர க்ரீன் வரணும், இல்லைனா எல்லோ வரணும். ஸோ ஒரு சைடு ஒரே கலர் 2 பக்கமும் இருந்தது அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இந்த ஸ்டெப் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இதுக்கான ஸ்டெப் மட்டும் கிளியராக கவனிச்சிங்கன்னா இந்த கியூபை நீங்கள் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ கிளியராக பாருங்கள். கிராக்கிங் கியூப்ஸை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் கியூப்ஸ் அண்ட் ஷேப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதோட ஃபைனல் ஸ்டெப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன் அவுட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னரா இன் அவுட் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் இதை வந்து ரைட் சைடு நம்ம பிடிச்சிருக்கோம், இதை லெஃப்ட் சைடு பிடிச்சிருக்கோம். ஸோ ரைட் சைடை இன் பண்ணணும், லெஃப்ட் சைடை இன் பண்ணணும், ரைட் சைடை அவுட் பண்ணணும், லெஃப்ட் சைடை அவுட் பண்ணணும். ஸோ அதான் இன் அவுட் ஓகேவா? இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த இடம் பீஸ் மாறி இருக்கும். இது வந்து மேலே போயிட்டுருக்கோம், இங்கிட்ட இல்லாட்டி இங்கிட்டு. ஸோ எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். ஸோ க்ரீன் அண்ட் ரெட் இந்த சைடில் இருக்குது. ஸோ இது இங்கே வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை ஃபார்மில் போட்டுடலாம். ஜஸ்ட் ஹைட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து 2 கலரும் ஒரே மாதிரி கலர் வரணும். ஸோ இது வரைக்கும் வரல. ஒரே கலராக வர வரைக்கும் நம்ம அதே ஸ்டெப் தான் மறுபடியும் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் இன் பண்ணுவோம். இன் அவுட் ஓகேவா? இது கலைஞ்சிருக்கு. இதை நம்ம மறுபடியும் இது உள்ளே சேர்க்கணும். ஸோ இது இங்கே சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் வச்சுக்கணும். ஏன்னா ரெட்டு கீழே வரணும். ஸோ ரெட்டு கீழே வந்தால் தான் ப்ளூ கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ இது இங்கே ஜாயிண்ட் ஆகிறதுக்கு இதை வந்து மறைச்சிட்டு எதை நீங்கள் வந்து இப்படியும் மறைச்சிக்கலாம், இதை இங்கேருந்து இப்படியும் மறைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேருந்து பின்னாடி பக்கமும் மறைச்சிக்கலாம். ஸோ 2 சைடில் எப்படி வேணால் மறைச்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு கிளியராக பார்க்குறதுக்காக நான் இப்படி மறைக்கிறேன். இதை மறுபடியும் மேலே ஏற்றிட்டு இந்த ரெட்டோட இதை வச்சுட்டு கீழே இறக்கிக்கலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 கலர் சேமாக வரல. ஸோ மறுபடியும் பண்ணுவோம். இன் அவுட் ஸோ பண்ணிவிட்டு இந்த ரெட் அண்ட் ப்ளூவை மறுபடியும் சேர்க்கணும். ஸோ மறுபடியும் சேர்க்கறதுக்கு ஜாயின் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்மளுக்கு வரல. ஸோ மறுபடியும் பண்ணலாம். இன் அவுட் ஸோ ரெட் அண்ட் ப்ளூ சேர்க்கணும். அகைன் இன் அவுட் in out இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இந்த இன் அவுட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 2 சைடும் ஒரே மாதிரி எச் கலர் வரணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஒரே எச் கலர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி வரும். ஒன்று, இது வந்து இப்படி கிளாக் வைஸில் திருப்பினா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இதை வந்து நம்ம இங்கே மேலே பிடிச்சிட்டு இப்படி திருப்புறோம் அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் திருப்புறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் இப்படி சுற்றும் இல்லையா? ஸோ இப்படி சுற்றினா தான் கிளாக்கு. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா சேருது அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப் பண்ணோம் அப்படின்னா அதையும் சொல்கிறேன். கிளாக் வைஸில் சுற்றினா என்ன பண்ணுறதையும் சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அப்போ இதை அப்படி அடிச்சிக்கலாம். லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 3/3 நம்ம ஒரு ஃபார்மில் போட்டிருப்போம். அதே ஃபார்மில் இங்கே வரும். ஆர் இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் இதை போட்டு சால்வ் பண்ணோம். ஸோ என்டையர் கியூபும் சால்வ் ஆகிடுச்சா பாருங்கள். ஸோ சால்வ் ஆகணும்னா மறுபடியும் நம்ம அதை ஸ்டெப் பண்ணலாம். ஆர் இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ். இப்போ பாருங்கள், எல்லோ ஃபேஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எல்லோ ஃபேஸோடு வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு யூ இன்வர்ஸ் வராமல் யூ டைப்பில் வந்ததுன்னா என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து யூ ஷேப்பில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ இந்த மாதிரி இருக்குது. இந்த பொசிஷன் எப்படி திருப்பினா நம்மளுக்கு க்ரீன் ஜாயின் ஆகுது. முன்னாடி வந்து க்ரீன் இங்கிட்ட இருந்துச்சு, இப்படி டர்ன் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணோம். இப்போ க்ரீன் வந்து ரைட் சைடில் இருக்குது. இப்படி டர்ன் பண்ணால் யூ டைப்பில் ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஜாயின் ஆகுது. இப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா அதே ஃபார்மில் தான், பட் யூ பதிலாக யூ இன்வர்ஸ் போட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இப்போ பாருங்கள், ஆர் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ். ஓகே, இதை போட்டு இந்த க்ரீனை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஃபார்மில் இது வந்து இப்போது லெஃப்ட் சைடில் வந்துருச்சு. லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம யூ இன்வர்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு போட்ட ஃபார்மில் பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ். ஓகே, இப்போது இந்த ஷேப்பில் இருக்குது. மறுபடியும் ஆர் இன்வர்ஸ் யூ ஆர் இன்வர்ஸ்.
ஸோ எல்லோ ஃபேஸை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கியூப் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஜஸ்ட் 2 ஸ்டெப்பு தான் வரும். ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்புன்னு கூட சொல்ல முடியாது. இந்த கலரை இங்கே கொண்டு வரதுக்காக நம்ம பண்ணுற மெத்தடு தான். ஸோ ஃபார்முலாஸ் கூட இல்லாமல் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விடுகதை கேட்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். ஸோ அந்த விடுகதை என்ன அப்படின்னா, அமைதியான பையன் ஆனால் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? இதுதான் அந்த விடுகதை. ஸோ அமைதியான பையன் ஆனால் அடிக்காமலே அழுவான், அவன் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தேன், பட் யாரும் கமெண்ட் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லணும்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு அதுக்கான ஆன்சர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.